என்னங்க இந்த பையன் போன் ஈனு போட்டானா? எப்போ வருவானா வீட்டுக்கு? பக்கத்துல வந்துட்டான், இப்ப வந்துருவோம். நீ சமையல்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேங்க, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஒரு பிள்ளைகள் வந்து பசியோட இருக்கும். ஆமாங்க, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்புறம் அவளுங்க மதினி வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வாரேன்னு போயிருக்கா. இந்த பிள்ளைகளை விட்டு போனிட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. மதினி வீட்டுக்கு வந்துச்சு, அவ சொல்லிட்டு வாரேங்க. நான் தான் நான் அப்பாட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். இந்த பிள்ளைகளை விட்டு போனலா? 2 நாள்ல வந்துருவா. ஏமா எப்படி இருக்க? ஏல தங்கம், வா வாமா, வா வீட்டுக்குள்ள வாங்க. எப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? வா உட்காரு. எப்ப இந்த வீட்டுக்குள்ள போகும்போதே வயித்தெல்லாம் கலக்குது, என்னன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் ஆகும். இந்த அத்தை வீட்டை பார்த்தாலே இது பேய் வீட்டை பார்க்குற மாதிரியே இருக்கு. எதே மாமா எப்படி இருக்கீங்க? ஏமா மருமகள வா, வந்து உட்காருமா. ஏமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. இந்த பிள்ளைங்க இந்த வாரம் மாமா 2 பேரும். ஏமா என் பிள்ளை என்னன்னு இருக்கான், துரும்பா இழைச்சி போயிட்டானே. இவ்வளோ பெரிய பானை வச்சுக்கிட்டு இருக்காரு, துரும்பா இழைச்சி போயிட்டானா. என்னம்மா ஒண்ணுமில்லதே. ஏன்னா முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. இப்ப எப்படிப்பா டிராவல் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? இவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, பரவாயில்லையா? ஆமாப்பா, எல்லாம் பழகிட்டு. மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லையா? மாத்திரை எல்லாம் சாப்பிடுதீங்களா? நல்லா இருக்கேமா, நல்லா இருக்கேமா. இப்ப நீங்க துரும்பா இழைச்செல்லாம் போயிட்டீங்க. ஆமாமா, என்ன செய்ய, வாய்க்கு ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது, உடம்புக்கே முடியல. நைட் எல்லாம் ஒரே தூக்கமே கிடையாது பாத்தியா? ஏமா அதுக்கு தான் சொல்ல 2 பேரும் வந்து என் கூட இருங்கன்னு. அதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாதுப்பா. நமக்கு இங்க இருந்த மாதிரி இருக்காது. இந்த பிள்ளைல எங்க காணோம்? இதோ வந்துட்டோம். ஆச்சி தாத்தா, ஏன்னா தங்கங்க வாங்க. இந்த தங்கங்களா சுதா சுரேஷ் 2 எப்படி வளர்ந்துருச்சுவோ? தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ல, வா உட்காரு. ஏச்சி எப்படி இருக்கிய? இந்த தங்கம் நல்லா இருக்கும்ல, உட்காரு. யாரடி பாக்க ஹீரோ விஜய் நல்லா இருக்கான். ஏச்சி தாத்தாக்கு கண்ணு சரியா தெரியாதோ? கேட்டு ஏன் அப்படி கேட்க? பின்ன இந்த எருமாட பார்த்து விஜயந்தி. எடி சுதா சும்மா இருந்துரு. தாத்தா உண்மையை தான் சொல்லுதுனே. ஆமா சொல்லிச்சு. எப்ப சும்மா இருங்க, இப்பவே சண்டைய ஆரம்பிச்சிருது 2 பேரும். பாருங்க 2 பேரும் இதேதான். வீட்ல 24 நேரமும் சண்டை. இங்க வந்து சும்மா கார்ல வர்றதுல 2 பேரும் படுத்திருக்காவுல பாடு. அப்பா சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும், வளர வளர சரியாயிரும். எங்க வளர வளரதான் கூட கொஞ்சம் சேட்டை பண்ணுதுவோ. ஏமா அக்கா எங்க? அக்காவும் அண்ணி வீட்டுக்கு போயிருக்காள, 2 நாள்ல வந்துருவா. அப்படியாம எங்களை பார்த்துட்டு போ சொல்ல வேண்டியதானே. இப்ப இந்த அண்ணி வீட்டுல இல்ல, இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. நான் வேணா போன் போட்டு கூப்பிடவா? இல்ல வேண்டாம்ல. ஆமாங்க வேண்டாங்க, அப்புறம் வீட்டுல எதுவும் தப்பா நினைக்க போறாங்க. 2 நாள்ல வந்துருவாவுல, அப்புறம் என்ன? சரி. அப்போ இவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்து என் பிள்ளை டயர்டா இருப்பான். ஏமா அந்த பையனுக்கு கொஞ்சம் வெந்நிய போடு, வெந்நிய போட்டு அவனுக்கு காலு கையில கொஞ்சம் மருந்து தேய்ச்சி விடு. நானும் தான் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்களா? எனக்கும் டயர்டா தானே இருக்கும். சரி சரி. ஆச்சி பசிக்கி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு தாங்களா? போய் கை காலெல்லாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடும். சரி சி. சித்திலாம் எப்படிமா இருக்கா? வருவாளா வீட்டுக்கு? வருவாயா? எல்லாரும் ஒன்னதையே கேட்டுட்டே இருக்காங்க. நீ ஏன் இப்படி இழைச்சு போய் கிடக்க? ஆமா ரொம்ப தான் இழைச்சிட்டாரு. வயிற்றுக்கு கீழே தா பெரிய பானை இருக்கு, அதுக்கு கண்ணு தெரியுதான்னு பாரு. ஆமா அத்தை, எங்கத்தே இப்படி சொன்ன கேட்காரு. சரியா சாப்பிடுறதே கிடையாது. தோசை சுட்டுன்னு வைங்களேன், 15 தோசை தான் சாப்பிடுதாரு. சோறுனா ஒரு 4 தட்டு சோறு, ஒரு 30 தோசை, ஒரு 6 தட்டு சோறா சட்டா தானே நல்லா இருப்பாரு. அதான் நான் ஏன் 15 தோசை சாப்பிடுதியோ? சுட்டு போடுறவ எனக்கு தானே தெரியும் வழி. ஆமாமா, என்ன செய்ய சொல்லுத? முன்னாடி மாதிரி சாப்பாடுலாம் எடுக்க மாட்டேங்கி. ரொம்ப தான். ஏமா மருமவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோமா என் பிள்ளைய. அவன் அங்க போய் நல்லா தான் இருக்கான். உங்களுக்கு என்ன தெரியும், வாய மூடும். அப்புறமா கோயிலுக்கு வரையெல்லாம் கேட்டாங்களா? கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்துட்டா இருப்பாங்க ஐயா. பூசாரிய வருத வழியில பார்த்தேன். நீ என்ன காசு கிட்டு கொடுத்துட்டியா? கேட்டாரு, நான் தான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரேன்னு சொன்னேன் கோயிலுக்கு. நீலாம் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், கேட்டியா? சும்மா இரு, அப்பா நிறைய கொடுத்துருக்காரு. ஆமா என் அப்பா எல்லாம் கொடுத்துட்டேன். அப்ப நான் கொடுக்க வேண்டாங்கியோமா? ஆமால. சரிம்மா. அப்போ வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட்டு கிட்ட கொஞ்சம் இழுத்து கெட்டலாம்ல, கார் விட வைக்க சங்கடமா இருக்கு. ஆமால, நானும் கையால எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஒரு காம்பவுண்ட போட்டு வைங்க. பையன் வந்த நேரம் போன நேரம் காரை நிப்பாட்ட முடியலன்னு அடுத்த வீட்டு பையனா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறான். கெட்டும் இவர் இப்படிதான் சொல்லிக்கிட்டே கிடப்பாரு. ஏமா மருமகள போ, போய் சாப்பாடுலாம் எடுத்து வை, சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பூ வாங்கி வச்சிருக்கேன் பாரு, அதையும் கெட்டி வச்சிரு. அப்புறம் கோயிலுக்கு போகும்போது வச்சுட்டு போலாம். சரி தே. ஏன்னா நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படு, வேணா இந்த பேக்கெல்லாம் உள்ள தூக்கிட்டு போங்க. இருக்கட்டும் மாமா, இவரை எடுத்துக்கிடுவாரு.
எடுத்துட்டு வரேன். வா செத்த நேரம் தூங்கு. அவ வெண்ணி போடுற வரைக்கும் ரெஸ்ட் எடு. சரிம்மா. வெண்ணி போட்டுட்டு கூப்பிடு. என்னப்பில நான் போய் படுத்திருக்கேன். சரி சரி போவோம். யப்பா கொஞ்ச நேரம் படுப்போம். எம்புட்டு நேரம் கார்ல உட்கார்ந்தே வந்திருக்கு. நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நினைக்காவலாம். அது அப்படிதான், நம்ம அங்கேயும் நம்ம தான் வேலை பார்க்கணும், இங்கேயும் நம்ம தான் வேலை பார்க்கணும் போல. நம்மளுக்கு தைரியமா பேச தெரிய மாட்டேங்க. வீடு பார்த்தாலே ஏதோ பேய் வீடு மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குவோம், கழுத கடக்கு வேலையை அப்புறம் பார்ப்போம். இந்நேரம் ஊர்ல இருந்தேன், ஃப்ரெண்டுகளோட ஜாலியா இருந்திருப்பேன். லட்டு ஆச்சிலாம் என்னதான் செய்தாவளோ, அவளும் ஜாலியா இருப்பாவோ. எப்படா இந்த லீவ் முடியுதுன்னு இருக்கு எனக்கு. எங்க அண்ணி வீட்டுல இல்ல, அதே ஒரு சந்தோஷம். எங்க அத்தையை கூட சமாளிச்சிடலாம், எங்க அண்ணியெல்லாம் சமாளிக்க முடியாது. சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்க என்ன சுகம். இந்த அத்தை இந்த வீட்டுக்கு பெயிண்ட் கீண்டு அடிச்சா என்ன, இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு, இது என்ன கலரு, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்ச நேரம் தூங்குவோம், பைய பார்க்கல வேலையை.